தரிசனம். பகுதி 147. பரகாலன் பகர்ந்த 10. மண்ணளந்த தாடாளன். பக்தியினுடைய ஏற்றத்தையும் ஆழ்வார்களினுடைய பெருமைகளையும் அவ்வாழ்வார்களாலே பாடல் பெற்ற திவ்ய தேசங்களினுடைய வைபவங்களையும் அந்த திவ்ய தேசங்களிலே நமக்காக காட்சி தருகின்ற எம்பெருமான்களுடைய மேன்மைகளையும் ஆழ்வார்கள் தரிசனம் நமக்கு நன்கு உணர்த்துகிறது. ஆழ்வார்கள் தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக அடியன் கீழே சொன்ன அனைத்து விஷயங்களையும் நாம் நன்கு தெரிந்து கொள்ளுகிறோம். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே திருமங்க மன்னன் மிகச்சிறந்த ஏத்தம் பெற்றவர். ஆழ்வார்கள் என்று சொன்னால் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே ஆழ்ந்தவர்கள் என்பது பொருள். இது உங்களுக்கும் தெரியும். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே திருமங்க மன்னனுக்கு எதனாலே ஏத்தம்? வாழ்வீசும் பரகாலன். எல்லாரும் ஒரு ஆச்சாரியனிடத்திலே அடிபணிந்து அவரை வேண்டி வணங்கி ரொம்ப அரும்பாடுபட்டுத்தான் மந்திரங்களை பெறுவர்கள். ஆனால் திருமங்க மன்னன் சற்று விதிவிலக்கானவர், சற்றே வித்தியாசமானவர். இவர் பெருமானுடைய கழுத்திலே கத்தியை வைத்தார். இறைவனிடத்திலே தானும் பணிவதற்கு பதிலாக மிரட்டினார். மிரட்டி மந்திரம் பெற்றார். எனவேதான் வாழ்வலியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் என்று நாமும் கொண்டாடுகிறோம். அந்த திருமங்கையாழ்வார் பல திருத்தலங்களை தானும் பாடியிருக்கிறார். ஏறத்தாழ 87 திவ்ய தேசங்களை பாடின பெருமை அவருக்கு உண்டு. அத்தனை ஏத்தம் அவருக்கு இருக்கிறது. அத்தனை பெருமை பெற்றவர். காழிச்சீராம விண்ணகரம், இன்னைக்கு சீர்காழி என்று சொல்லுகிறோம். அந்த காழிச்சீராம விண்ணகரிலே வந்து தாடாளன் என்கிற எம்பெருமானையும் சேவித்திருக்கிறார். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். ஆழ்வார்கள் தரிசனம்.